என்ன வசு, உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க? இல்லம்மா, நேத்து என்னோட 2வது ஆசைய நிறைவேத்துறதுக்காக அர்ஜுன் சார் பாட்டி மூலமா ஆவியோட பேசுறவரை ஏற்பாடு செஞ்சிருந்தாருமா. அவரோட பேசி தாத்தாவோட ஆவிய நாங்க வரவழைச்சோமா. என்னடி வசு சொல்ற? ஆமாம்மா, தாத்தாவோட ஆவி வந்து அர்ஜுனோட நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தானே சொல்றதுக்கு வந்துச்சு. அப்போ இந்த பாட்டி வந்து தேவையில்லாம அங்க விபூதி எல்லாம் எடுத்து வீசி கலாட்டா பண்ணி ஆவியையே அனுப்பி விட்டுருச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். கடைசி நேரத்துல அது நடக்காம போயிடுச்சுமா. சரி, இப்ப என்னடி பண்ண போற? நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட் நீதாங்கிறத சொல்ல நினைக்கிற உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் இப்படி அநியாயமா மிஸ் ஆயிட்டே இருக்கேடி. அதெல்லாம் இல்லம்மா, அந்த ஆவியோட பேசுற ஆளு எங்க போயிட போறாரு? அவரை திரும்ப கூப்பிட்டு தாத்தா ஆவிய வரவழைச்சு அவருக்கு முன்னால நான் மனசார வேண்டுனா தாத்தா திரும்ப வரப்போறாரு. கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவாருமா. என்னைக்குமே உண்மைக்கு ஒரு சாட்சி இருக்கும்மா, அது வெளிப்படாம போவே போகாது. ஏய், நீ சொல்றது எனக்கு புரியுதுடி. சரி, அதையெல்லாம் விட்டுத்தல பாத்துக்கலாம். இப்போ அர்ஜுன் இனியா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கே வசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசு. அதுக்கு நீ என்ன பண்ண போற? அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. அர்ஜுன் சார் என் கழுத்துல தாலி கட்டுறது உறுதி. இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேணாம். இந்த வசுந்தரா ரொம்ப தில்லாலங்கடி ஆளா இருக்காளே. ஆவி கூட பேசுறவரை வர வச்சு ஏதோ காமெடி பண்ண போறான்னு நினைச்சா பிளாஷ்பேக் கதையை எடுத்து விட பாக்குறா. நல்ல வேளை பாட்டி கரெக்டான நேரத்துல விபூதி அள்ளி வீசி கலாட்ட பண்ணி விட்டுருச்சு. அப்பாடா, ஒவ்வொரு விஷயத்திலயும் எவ்வளவு வில்லத்தனம் பண்றா. இவ இங்க இருக்கிறது பூனைய மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரெயின் டியூமர் ஏதாச்சும் வேலையை காட்டி இவ செத்துக்கிட்டு போனா கூட நல்லா இருக்கும். ஆனா அது எந்த சிம்டம்ஸும் காட்ட மாட்டேங்குதே. எல்லாம் எத்தால எழுத்து. இப்ப என்ன பண்றது? வா மீனாட்சி. என்ன நீ அக்கா தனியா உட்காந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா. உங்கள் சீத்திரையில் 1 மணி திரையரங்கம். என்ன பண்றது? இப்படி தனியா புலம்ப விட்டுட்டா அந்த வசுந்தரா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏதோ கோல்மால் பண்ணி அர்ஜுனை அடையறதுக்கு திட்டம் போடுறா. யார் திட்டம் போடுறா? வசுவா? என்னமோ நீங்க தான் உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அது மீனாட்சி, சும்மா கலாய்க்காத. சரி சரி, நான் சும்மா கிண்டல் அடிச்சேன். எனக்கு என்னமோ இப்ப வரைக்கும் வசுக்கு பிரெயின் டியூமர்ங்கிறத நம்பவே முடியல. சும்மா அவ ஏதோ டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு இந்த அர்ஜுன் மாமாவும் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் அந்த ரிப்போர்ட்ட பார்த்தேன் மீனாட்சி. அந்த காப்பி கூட என்னோட செல்போன்ல இருக்கு. இந்த மாதிரி ரிப்போர்ட்ல உள்ள மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு புரியாது, டாக்டர்ஸ்க்கு தான் புரியும். இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா டாக்டர் கிட்ட காட்டி ஒப்பீனியன் கேட்கலாம். ஏன்னா இவகிட்ட தான் அதுக்கான சிம்டம்ஸே இருக்கிற மாதிரி தெரியலையே. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா சிறப்பா போயிட்டு இருக்கு. மீனாட்சி, நீ டாக்டர்னு சொல்ற, கரெக்டா டாக்டர் நேரலை ப்ரோக்ராம் போகுது. நம்ம பார்க்கலாம், நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சாலும் கிடைக்கும். நேயர்கள் தங்களோட கேள்விகளை எங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்க சந்தேகங்களுக்கு நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்லபடியா இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினமும் மாலையில 7 to 7:30 நம்ம ப்ரோக்ராம் நடக்குது. தவறாமல் பாருங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ டாக்டர். உங்க பேர் என்னம்மா? என்ன சந்தேகம்மா? என் பேரு செல்வி டாக்டர். செல்விங்களா? ராத்திரியில எனக்கு ரொம்ப நேரமா தூக்கமே வர மாட்டேங்குது. காரணம் என்ன டாக்டர்? நீங்க என்ன வேலை பாக்குறீங்கம்மா? நான் கார்ப்பரேஷன்ல ஜெனரல் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு நைட் டியூட்டி முடிஞ்சு போக 12-1 மணி ஆயிடும் டாக்டர். அதுக்கப்புறம் போய் படுத்தா சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கை கால்களை வாஷ் பண்ணிட்டு
ஃப்ரெஷ்ஷா படுத்து தூங்குங்க. சாப்பிடாம தூங்காதீங்க. வயித்துல வந்து ஃபுட் இல்லைன்னா தூக்கமே வராது. அதன் பிறகு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடுத்து ஓரம் கட்டிட்டு நிம்மதியா தூங்குங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். அக்கா, அந்த நம்பருக்கு இப்போ ஃபோன் பண்ணி நம்ம சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கலாமா? என்னன்னு கேக்குறது? இந்த மாதிரி பிரெயின் டியூமர் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அறிகுறி எல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை போட்டு கால் பண்ணுங்க. பண்ணுங்க. கரெக்டா அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணுங்க. அடுத்து ஒரு காலர் வராங்க, என்னன்னு கேப்போம். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு ராஜலட்சுமி. ராஜலட்சுமியா? வணக்கம்மா. கேளுங்க, உங்க சந்தேகம் என்ன? டாக்டர், என்னோட நெருங்கின ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பிரெயின் டியூமர்னு சிடி ஸ்கேன்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல. எப்பவும் போல நார்மலா தான் இருக்கா. பிரெயின் டியூமருக்கு அறிகுறிகள் என்ன டாக்டர்? அவங்களுக்கு என்னமா வயசு இருக்கும்? 25 இருக்கும் டாக்டர். பிரெயின் டியூமர் உள்ளவங்க முதல்ல சோர்வா இருப்பாங்க. நார்மலா அவங்க செய்யற வேலைகளை அவங்களால செய்யவே முடியாது. அடிக்கடி மயக்கம், மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட மட்டும் இல்ல, அவங்களோட உடல் இளைக்கும். சில பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாம கூட இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட எப்பவும் டாக்டரோட கன்சல்டிங்லயே இருக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. பாத்தியா, டாக்டர் சொன்ன ஒரு அறிகுறி கூட இந்த பசு கிட்ட இல்ல. ஆமாக்கா, எனக்கு இப்போ அவ மேல சந்தேகம் வருது. உங்களை தோக்கடிக்கிறதுக்காக, அர்ஜுன் மாமாவை கட்டிக்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அதுக்கு நான் விடவே மாட்டேன். உண்மையை கண்டுபிடிக்க போறேன். அவ ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டரை கண்டுபிடிச்சு நான் நேரா அவரை போய் பார்க்க போறேன். கூடிய சீக்கிரமே அவ எவ்வளவு பெரிய நடிகைன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறேன். அர்ஜுன் சார். வசு, ஸ்லோவா வா வசு. நீ ஆபீஸ்க்குலாம் வராத, நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல அர்ஜுன் சார், எனக்கு வீட்ல போர் அடிக்குது, நானும் வரேனே. வசு, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ. உனக்கு இப்ப ரெஸ்ட் ரொம்ப அவசியம். அர்ஜுன் சார், எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல, நானும் ஆபீஸ்க்கு வரேன். எப்பவும் பரபரப்பாவே இருந்துட்டேனா ரெஸ்ட் எடுக்க ஒரு மாதிரியா இருக்கு சார். ஏய், உன் ஆசை விளையாட்டுக்கு இன்னும் முடிவே இல்ல போல இருக்கே. எதுக்கு இதை கையில வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்க வசு? என்ன அர்ஜுன் சார், என்னோட 2 ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டா போதுமா? இன்னும் 8 ஆசை இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்னோட 3வது ஆசைய சொல்ல போறேன். இந்தாங்க, இத நீங்களே படிங்க. வசு, மறுபடியும் பேயின்னு ஏதாவது கலப்பி விட்டுறாத. நீ ஆசைன்னு சொன்னாலே ரொம்ப பீதி ஆகுற. சும்மா பேசிட்டு இருக்காம பிரிச்சு படிங்க சார். இருபத்தி 4 மணி நேரம் வசுந்தரா அர்ஜுனாகவும் அர்ஜுன் வசுந்தராவாகவும் மாறி நடிக்க வேண்டும். என்ன வசு இது? உனக்கு நியாயமான ஆசை வரவே வராதா? அது எப்படி நான் நீயாவும் நீ நானாவும் இருக்க முடியும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? ஐயோ, விளையாடாதீங்க அர்ஜுன் சார். நிஜமாவே உங்களுக்கு புரியலையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, 24 மணி நேரத்துக்கு வசுந்தரா JKR குரூப் சேர்மனாவும் அர்ஜுன் அவளுக்கு டெபுட்டி மேனேஜர் கம் PA-வாவும் இருக்கணும். இது என்ன ஒரு நாள் முதல்வர் சீன் மாதிரி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பட் பிராக்டிக்கலா சாத்தியமே இல்ல வசு. இப்போ நான் ஒரு நாளைக்கு 4 மீட்டிங், ஃபேக்டரி விசிட், அது இதுன்னு பிஸியா அலைஞ்சிட்டு இருக்கேன். உன்னால அதெல்லாம் முடியுமா? அர்ஜுன் சார், என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேக் அடிக்கிறீங்களே. அவ்வளோ பெரிய ஆவி மேட்ரியே நிறைவேற்றிட்டீங்க, இது முடியாதா? அதான் வசு யோசனையா இருக்கு. சார், எனக்கு இப்போ உடம்பு முடியல, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். மனசுக்குள்ள இருக்கிற சில பர்சனல் ஆசைகளை நிறைவேற்றி பார்க்கணும்னு மனசு துடிக்குது. நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? வசு, தயவு செய்து மேல பேசாத வசு. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. சாரி வசு. இப்போ உனக்கு என்ன?
நான் வசுந்தராவும் நீ அர்ஜுனாவும் இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அர்ஜுன் சார். அதுக்கு முன்னால உங்களோட கார் கீ, வாட்ச், கூலிங் கிளாஸ் இது எல்லாத்தையும் கொடுங்க. ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் கொடுங்க. கண்ணாடி. நான் அர்ஜுனா மாறிட்டேன், நீங்க வசுந்தராவா மாறணுமே. என்ன பண்ணலாம்? இந்த ஃபைல் எடுத்துக்கங்க. வாங்க போலாம். அர்ஜுன் சார், என்ன இது ஃபைலை எப்படி பிடிச்சிருக்கீங்க? ஏய், ஃபைல கையில தான் பிடிப்பாங்க. அதான் அர்ஜுன் சார், நீங்க வசுந்தரா மாதிரி ஃபைல பிடிக்கணும். வசுந்தராவும் கையில தானே ஃபைல பிடிப்பா. சச்சே, வசுந்தரா கையில தான் பிடிப்பா, ஆனா வேற மாதிரி பிடிப்பா. வேற மாதிரினா? அது நீங்க ஜென்ஸா, அதனாலதான் இப்படி பிடிச்சிட்டு வரீங்க. ஆனா லேடிஸ் வந்து ஓகேயா? இது ஓகே. அர்ஜுன் சார், சொல்லுங்க மிஸ் வசுந்தரா. வண்டி ஓட்டுங்க. வண்டியா? ஓட்டலாமே. ஓகே. எப்படி? அர்ஜுன் சார், ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ன இவ, நான் என்னெல்லாம் செய்வனோ அத்தனையும் செய்யறா. பாப்போம். என்ன வசுந்தரா, யோசனை பலமா இருக்கு. வசுந்தராவா? ஆமா, இப்போ நீ வசுந்தரா தானே? ஆமா, சொல்லுங்க அர்ஜுன் சார். என்ன வசு, ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு, ஐ அம் நார்மல். நோ வசு, இப்போ நான் அர்ஜுன் சார். ஓகே அர்ஜுன் சார், ஐ அம் நார்மல். வசு இப்படி இருக்க மாட்டாளே, நல்ல கலகலப்பா ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருப்பா. அது கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனாலதான். உடம்புக்கு முடியலையா? நோ வசு, எனக்கு எப்பவுமே வசுந்தரா ஹாப்பியா இருக்கணும். அவ முகத்துல நான் சோகமே பார்க்க கூடாது. அவ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா கலகலப்பா இருக்கணும். ஏய், என்ன வசு, நான் சொல்றது உன் காதுலயே விழலையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் உன்னோட பாஸ், நீ என்னோட பிஏ. ஆமா, பிஏ. உயிரை வாங்கு, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ. அர்ஜுன் சார், என்ன தேடுறீங்க? வசு, அந்த வாட்டர் பாட்டில் எட. ஏய் வசு, பாட்டில் இந்த பக்கம் இருக்கு, இங்க பாரு. பூச்சி படாத எடு. அங்கயா? அங்க எப்படி எடுக்கிறது? எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. அர்ஜுன் சார், மானம் போது, ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய. இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாத வசு. வெளியே 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கிக்க கூடாது. இந்தாங்க குடிங்க. வசு, எனக்கு தாகமா இருக்கு. டிரைவ் பண்றப்போ தண்ணி குடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியா? டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட ஃபைன்லாம் கட்ட முடியாது அர்ஜுன் சார், தயவு செஞ்சு குடிங்க. இந்தாங்க. சரி, ஓபன் பண்ணியாவது கொடு.
சொல்லுங்க டாக்டர். வெங்கநாயகி, வர வர நீ எல்லா விஷயத்திலயும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல போறேன்னு சொன்னேன், இல்ல நீங்க 2 வீலர்ல போங்கன்னு சொன்ன. இப்போ வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்குது. போங்க டாக்டர், உங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரியல. உன் பேச்ச கேட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னுமே வேணும். சி வை போன. சார் 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 ஒரு நிமிஷம். என்ன டாக்டருங்க? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. பைக் வேற ரிப்பேர் ஆயிருச்சு, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? ஓகே ஓகே, லிஃப்ட் தரேன். நீங்க ஒன்னு பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? உங்க 2 வீலர் தலைமையில தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிட்டு எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் எடுக்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? யோ அப்புறம் என்ன, சாதாரண தலைவலின்னு ஹாஸ்பிட்டல் வந்தா எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, அதை எடு இது எடுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல பில்லு மொத்தமா தீட்டுனல்ல. அப்புறம் என்ன, நீ ரோட்ல தான் ஏன் கிடக்கணும்? அப்படியே ஏரியா. டேய், என் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேல, அப்ப பாத்துக்கறேன்டா உன்னை. யோ போயா, உன் ஹாஸ்பிட்டலுக்கு எவன் வருவான்? உன்னெல்லாம் எவன்டா வர சொன்னா? போடா. இரு உன் ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கிறேன். ஏய் சாவுகிறாக்கே, ஓரமா நில்லு. டைம் ஆயிட்டே இருக்கே. சார் 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 சார். ஐயோ, இவரு நமக்கு பிரெயின் டியூமர் இல்லைன்னு சொன்ன டாக்டர் ஆச்சே. 2-3 தடவை போனை போட்டு அர்ஜுன் எங்கன்னு கேட்டாரு. நான் எடுத்து அவர் ஊர்ல இல்லைன்னு வேற சொல்லிட்டேனே. இவர் வேற பக்கத்துல இருக்காரு, உண்மையை சொல்லிட்டு அம்பில். அர்ஜுன் சார், கார் நிறுத்துங்க. நம்ம டாக்டர். இல்ல வசு, நமக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம போலாம். நான் வசுந்தரா சொல்றேன், இது என்னுடைய ஆசை, நிறுத்துங்க. ஆஹா, என்னோட பிளேட்டை எனக்கே திருப்பி போடுறாரே. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அர்ஜுன் சார், நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி வசு. எப்படி சமாளிக்க போற தெரியலையே. ஹலோ அர்ஜுன் சார். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணேன், ஆனா நீங்க எடுக்கவே இல்லையே. வசுந்தரா மேடம் தான் எடுத்தாங்க. ஆமாமா, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணா வசந்தரா தான் எடுப்பா. ஏன்னா அர்ஜுன் தான் இப்ப வசந்தரா, வசந்தரா தான் இப்ப அர்ஜுன். என்ன சொல்றீங்க? பிரிஸ்கிரிப்ஷனை தெளிவா எழுதின டாக்டர் நானு, நீங்க என்னையே போட்டு குழப்புறீங்களே. நீங்க வசுந்தராவா? நீங்க அர்ஜுனா? ஆமா வசுந்தரா, உங்ககிட்ட நடந்த உண்மையை சொன்னனே, நீங்க அர்ஜுன்ட்ட சொல்லையா? ஐயோ, ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வராரே. அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடும், எப்படியாவது சமாளிக்கணும். இல்ல டாக்டர், ஒரு உண்மை எப்பவுமே உண்மையா இருக்கிறது இல்ல. ஒரே பேர்ல 2 பேர்னா ஒரு பிரச்சனையே 2 பேருக்கு இருக்க கூடாது. அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. நான் அர்ஜுன்ட்ட சொல்ல சொன்னேனம்மா. என்ன அர்ஜுன் சார், டாக்டர் என்னமோ சொல்றாரு, அது எதுவுமே புரியாத மாதிரியே பேசுறாரு. இல்ல வசு, இன்னைக்கு நீங்க வசுவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அர்ஜுனா இருக்கிறப்பதான் புரியும். சரி, நீங்க ஏதோ பேசிட்டு போங்க. என்ன நடந்ததுன்ற உண்மைய அர்ஜுன் சார்ட்ட நீங்க சொல்லிட்டீங்களா? நான் தான் அர்ஜுன், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஓ, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீங்க அர்ஜுன் சார்ட்ட சொல்லவே இல்லைங்களா? ஐயோ,